வணக்கம். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேனி கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் 2ஆம் போக நெல் அறுவடை பணிகள் தீவிரம். அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க விவசாயிகள் கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே 6 ஆண்டுகளாக மின் இணைப்பு பெற முடியாமல் இருளில் தவிக்கும் குடும்பம். ஊராட்சி நிர்வாகம் அலைகழித்து வரும் நிலையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியில் ட்ரோன் ஆபரேட்டர்கள் பயிற்சி மையம் திறப்பு. தமிழ்நாட்டின் 3வது பயிற்சி மையத்தை திறந்து வைத்தார் அமைச்சர் ரகுபதி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு. பக்தர்கள் சிரமமின்றி சாமி தரிசனம் செய்யும் வகையில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் ஏற்பாடு. சுதந்திர இந்தியாவில் சாலையே இல்லாத மலை கிராமம். கிராம மக்களின் அவல நிலையை விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் 2ஆம் போக நெல் அறுவடை பணிகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளான லோயர் கேம்ப் முதல் தேனி வரை முல்லை பெரியாற்று நீர்ப்பாசனத்தின் மூலம் 14,000 ஏக்கர் பரப்பளவில் 2 போக நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. முதல் போக சாகுபடி முடிந்த நிலையில் 2ஆம் போக நெல் சாகுபடி பணிகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் நெற்பயிர் நன்கு வளர்ந்து அறுவடைக்கு தயாரான நிலையில் இயந்திரங்கள் மூலம் அறுவடை செய்யும் பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். முதல் போக நெல் அறுவடையில் அதிக மகசூல் கிடைத்த நிலையில் மூட்டைக்கு 1,500 ரூபாய் விலை கிடைத்துள்ளதாகவும், தற்போது 2ஆம் போகத்தில் மகசூல் குறைந்துள்ள நிலையில் தனியார் வியாபாரிகள் மூட்டைக்கு 1,250 ரூபாய்க்கு மட்டுமே கொள்முதல் செய்வதால் தங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை உடனடியாக திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாத்தான்குளம் அருகே வீடு கட்டி 6 ஆண்டுகள் ஆகியும் மின் இணைப்பு மற்றும் குடிநீர் வழங்கப்படாத நிலையில் ஒரு குடும்பத்தினர் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே வெங்கடேசபுரம் சாலைப்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் பொன்குமார். லாரி ஓட்டுநரான இவருக்கு 2 பெண் பிள்ளைகள் உள்ளனர். மூத்த மகள் கல்லூரியில் படித்து வரும் நிலையில் 2வது பெண் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் இவர்கள் வீடு கட்டி 6 ஆண்டுகள் ஆன நிலையில் இன்று வரை மின் இணைப்பு வழங்கப்படவில்லை. மின் இணைப்பு வழங்குவதற்கு வீட்டு வரி ரசீது கொடுக்க வேண்டும் என்றும் மின்வாரிய அதிகாரிகள் தெரிவிக்கும் நிலையில் நத்தம் பட்டா இருந்தால் மட்டுமே வீட்டு வரி ரசீது தர முடியும் என்று ஊராட்சி நிர்வாகம் தெரிவித்து வருகிறது. இதனால் கடந்த 6 வருடங்களாக மின் இணைப்பு இன்றி படிக்கும் 2 மகள்களை வைத்துக் கொண்டு இருளில் வாழ்ந்து வருவதாக பொன்குமார் வேதனை தெரிவிக்கிறார். மேலும் வீட்டு வரி ரசீது இல்லாததால் குடிநீர் இணைப்பும் பெற முடியாத நிலையில் குளிப்பதற்கு கூட பக்கத்து வீட்டிற்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே தங்களுக்கு முறையாக வீட்டு வரி ரசீது வழங்கி மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரி ஆட்சியரிடம் மனு அளித்தார். புதூரில் பொன்குமாருங்கிறவங்க குடும்பம் 6 வருடங்களாக அரசு நத்த இடத்துல வீடு கட்டி மின் இணைப்பு பெற முடியாமலும் தண்ணீர் இணைப்பு பெற முடியாமலும் மிகவும் அவதியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஒரு பெண் குழந்தை கல்லூரி படிக்கிறாங்க, ஒரு பெண் குழந்தை 10வது படித்து வராங்க. அவங்க படிக்கிறதுக்கு கூட பக்கத்து வீட்டுக்கு தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது இல்லாமல் தண்ணீர் இணைப்பு இல்லைனால குளிக்கிறதுக்கும் பக்கத்து வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு மோசமான நிலை இருக்குது. அதனால் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த குடும்பத்திற்கு மின் இணைப்பு கிடைக்கவும் குடிநீர் இணைப்பு கிடைக்கவும் வழிவகை செய்யணும். திருமயம் பகுதியில் புதிதாக தொடங்கப்பட்ட ட்ரோன் ஆபரேட்டர்கள் பயிற்சி மையத்தை அமைச்சர் ரகுபதி திறந்து வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியில் நோவா ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் சார்பில் புதிதாக ட்ரோன் ஆபரேட்டர்கள் பயிற்சி மையம் தொடங்கப்பட்டுள்ளது.
இந்த பயிற்சி மையத்தை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திறந்து வைத்தார். சென்னையில் 2 ட்ரோன் ஆபரேட்டர்கள் பயிற்சி மையம் செயல்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் 3வது பயிற்சி மையமாக திருமயத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இதில் நிறுவனத்தின் இயக்குநர் சரண்யா பங்கேற்ற ட்ரோன்களின் வகைகள், அவற்றின் செயல்பாடுகள், பயன்கள், ஆபரேட்டர்களுக்கு அளிக்கும் பயிற்சி மற்றும் லைசன்ஸ் ஆகியவை பற்றி எடுத்துரைத்தார். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அளிக்கப்படும் இந்த பயிற்சி 1 வார கால பயிற்சியாகும். இதில் விவசாயத்திற்கு மருந்து தெளிப்பது முதல் இந்திய ராணுவத்தில் படை வீரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்லும் அளவிற்கு ட்ரோன்களின் சேவை அதிகரித்து வரும் நிலையில் இந்த பயிற்சி இளைஞர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் சிரமமின்றி சாமி தரிசனம் செய்யும் வகையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விடுமுறை நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தருகின்றனர். இந்நிலையில் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் எளிதாக சாமி தரிசனம் செய்யும் வகையிலும் அவர்களுக்கு அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் வகையிலும் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், அறநிலையத்துறை கூடுதல் தலைமை செயலர் மணிவாசன் உட்பட அதிகாரிகள் அண்ணாமலையார் கோவிலில் ஆய்வு மேற்கொண்டனர். குறிப்பாக 4 கோபுரங்களில் எந்தெந்த வழியாக பக்தர்களை கோயிலுக்குள் அனுமதிப்பது, கூட்ட நெரிசல் ஏற்படாமல் பக்தர்கள் விரைவாகவும் சிரமம் இன்றி சாமி தரிசனம் செய்யும் வகையில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டன. அத்துடன் கிரிவல பாதையில் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 170 அறைகளுடன் கூடிய தங்கும் விடுதிகளை அமைப்பது குறித்தும் ஆய்வு செய்தனர். சோழவந்தான் அருகே 132 ஆண்டுகள் பழமையான அரசு ஊராட்சி பள்ளியின் 100ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகில் உள்ள மண்ணாடி மங்கலம் கிராமத்தில் மிக பழமை வாய்ந்த 132 ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்ட அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் பள்ளியின் 100ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்த சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசனுக்கு மாணவர்கள் தாரை தப்பட்டையுடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அத்துடன் மாலையை அணிவித்து அவரை வரவேற்க குழந்தைகள் காத்திருந்த நிலையில் மாலையை குழந்தைகளுக்கே சூட்டி மகிழ்ச்சியடைந்தார். தொடர்ந்து மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அத்துடன் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பின்னர் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. விராலிமலை அருகே புதிதாக அமைக்கப்பட்ட காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் பல ஆயிரம் லிட்டர் குடிநீர் வீணாக வெளியேறி வருகிறது. திருச்சி மாவட்டம் ஜிஏபுரத்தில் காவிரி கரையோரம் ராட்சத மோட்டார்கள் அமைக்கப்பட்டு திருச்சி மாவட்டம் ஜிஏபுரத்தில் காவிரி கரையோரம் ராட்சத மோட்டார்கள் அமைக்கப்பட்டு அங்கு இருந்து குடிநீர் ஏற்றப்பட்டு திருச்சி, இனாம்குளத்தூர், இலுப்பூர், அன்னவாசல் வழியாக புதுக்கோட்டைக்கு ராட்சத குழாய்கள் மூலம் குடிநீர் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பல வருடங்களுக்கு முன்னால் அமைக்கப்பட்ட குழாய்கள் புதிதாக மாற்றப்பட்டன. புதிய வழித்தடத்தில் ராட்சத குழாய் அமைக்கப்பட்டு குடிநீர் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விராலிமலை மதுரை தேசிய நெடுஞ்சாலை வழியாக அமைக்கப்பட்டுள்ள புதிய வழித்தடத்தில் அமைக்கப்பட்ட ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டு அருவி போல் தண்ணீர் கொட்டி வருகிறது. இதனால் பல ஆயிரம் லிட்டர் குடிநீர் வீணாக வெளியேறி வருகிறது. புதிதாக அமைக்கப்பட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. போஸ்டர் செட்கீஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ்.
சிவகங்கையில் மாவட்ட அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் அமச்சூர் ஆணழகன் சங்கம் சார்பில் நடந்த இந்த போட்டியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 40 கிலோ, 50 கிலோ என்ற எடைப்பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. போட்டியாளர்கள் தங்கள் கட்டுமஸ்தான உடலை முறுக்காட்டி காண்போரை அசர வைத்தனர். சுகன்யா நேசன் காடுகளை தலையில ஆட்டாத திருவண்ணாமலை மாவட்ட உள் விளையாட்டரங்கில் மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது. 5 வயது முதல் 28 வயது வரையிலான 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த போட்டிகளில் பங்கேற்றனர். இதில் சிறப்பாக ஆடிய மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் தமிழக அளவில் நடைபெறவுள்ள போட்டிகளிலும் கலந்து கொள்ளவிருப்பது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டம் பேரை பாலகாவிளை பகுதியில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 50 ஆண்டு பொன் விழா மற்றும் 46வது ஆண்டு சமய வகுப்பு ஆண்டு விழாவை ஒட்டி நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தன. இதனைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கும்பத்தை ஊர்வலமாக எடுத்து வந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க துவாயநாதர் கோயிலில் பால ஐயப்பன் பிரதிஷ்டை தினத்தை ஒட்டி ஏகதின லட்சார்ச்சனை விழா நடைபெற்றது. இதையொட்டி பால ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்ட தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து ஐயப்பனுக்கு லட்சார்ச்சனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பால ஐயப்பனை வழிபட்டனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் சமுதாய வளைகாப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 250 கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு விழா நடைபெற்றது. கர்ப்பிணி பெண்களுக்கு 5 வகையான சாதம், தேங்காய், பழம் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன. அத்துடன் சத்துணவுப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள மேட்டுப்பெருமாள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள் நடைபெற்ற நிலையில் காவிரி ஆற்றில் இருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு லட்சுமி நரசிம்ம சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். ஜோலார்பேட்டை அருகே நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் சீறி பாய்ந்து ஓடிய காளைகள் ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்து வெள்ளைய கவுண்டனூர் கிராமத்தில் எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன. இதில் இலக்கை குறைந்த நேரத்தில் அடைந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு இருசக்கர வாகனம் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. இப்போட்டியினை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கண்டுகளித்தனர். நாகர்கோவிலில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் ஏராளமான மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சிலம்பம் போட்டி நடைபெற்றது.
விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் நடைபெற்ற இப்போட்டியில் ஏராளமான மாணவ மாணவியர் பங்கேற்று ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு சுற்றி தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். அத்துடன் முதலமைச்சரின் 72வது பிறந்தநாளை குறிக்கும் வகையில் 72 என்ற எண் வடிவில் நின்று சிலம்பம் சுற்றி அசத்தினர்.